கண்டெய்னர் லாரியில் பிரியாணி இலையோடு மறைத்து வைத்து கஞ்சா கடத்தி வந்த 3 பேரை நாகை போலீசார் கைது செய்தனர். கண்டெய்னர் லாரியில் கஞ்சா கடத்தி வருவதாக நாகை மாவட்ட போலீசாருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து எஸ்பி அருண் கபிலன் உத்தரவின் பேரில் சிக்கல் பைபாஸ் சாலை, வாஞ்சூர் சோதனைச் சாவடி, வலிவலம் தேசிய பாலிடெக்னிக் பகுதி உள்ளிட்ட இடங்களில் தீவிர வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது நாகை கிழக்கு கடற்கரை சாலையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி டிஎஸ்பி ராமச்சந்திரமூர்த்தி தலைமையிலான போலீசார் ஆய்வு நடத்தினர். அப்போது உள்ளே மூட்டை மூட்டையாக பிரியாணி இலைகள் இருந்தது தெரிய வந்தது. சந்தேகமடைந்த போலீசார் பிரித்து பார்த்தபோது பிரியாணி இலை மூட்டைகளோடு சுமார் 10 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட நாகைச் சேர்ந்த மணிகண்டன், செல்லூர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார், வாகனத்தை ஓட்டி வந்த தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தைச் சேர்ந்த செல்வராஜ் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். பின்னர் நாகை ஆயுதப்படை மைதானத்திற்கு கண்டெய்னர் லாரியை கொண்டு சென்ற போலீசார் அசாம் மாநிலத்திலிருந்து சுமார் 8000 கிலோ பிரியாணி இலைகளும் அத்துடன் 10 கிலோ கஞ்சாவும் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.